நிச்சயமா நான் என்ன பேச போறேன்னு யாருக்குமே தெரியாது, சத்தியமா அவருக்கு தெரியாது. நாம 63 நாயன்மார்கள் 4 எல்லாரும் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமோ எனக்கு தெரியாது. 64வது நாயன்மாரா நான் ஐயாவை தான் பார்க்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இது நான் மேடை பேச்சுக்காக மிகைப்படுத்தியே சொல்லல. 25 வருஷமா நான் இந்த ஊருக்கு பிரயாணம் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். அங்கிருந்து போகும்போது இந்த வழியா போகும்போது பார்த்தா இங்க மொத்தம் புஜம் பண்ணி கிடக்கும். அப்ப நான் ஃபீல் பண்ணேன், ஒரு காலத்துல இந்த கோயில் எப்படி சொல்லுங்க, 1000 ஆண்டு பழம் எங்க தலை வரலாறு யாருக்குமே தெரியாது, எந்த ஜெனரேஷனுக்கும் தெரியல இந்த கோயிலோட தலை வரலாறு யாருன்னு. நம்ம உள்ள நுழையவே முடியாது. இதனுடைய வீடியோ எங்கிட்ட இருக்கு, நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், மறுபடியும் போடுறேன் பாருங்க எந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ ஒரு நாள் எதேச்சியா இவர் வாங்க கோயில், நான் உள்ள நுழையிறேன். என்ன அதை பார்த்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அதை நேரடியாக பார்த்ததுனால வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்தையும் இவர் செய்யும்போது இந்த கிணறு இருக்கு பாருங்க, இது பாய எழுதி கிடந்தது. இதை எடுக்கிறாரு, ஏரியிலிருந்து தண்ணி வந்து என்னமோ சொல்ற. நான் மைண்ட்ல என்ன வருதுன்னா, இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சுக்கிட்டா இந்த கோயில் எப்படி சீரமைக்க முடியும், மொத்தம் சிதிலம் அடிச்சு மொத்தம் இடிஞ்சு இருக்கு, இது எப்படி பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா என்னோட சிற்றறிவு அவ்வளவுதான் எடுத்துருந்தது. உள்ள போய் பாரு, எல்லாம் உடஞ்சு இது பண்ணதா இருக்கும். இப்போ எல்லாம் நேரடியாக பார்த்தா வேற 2 நிமிஷம் தான் வச்சிருக்காரு சொல்லிமா சொல்லுது. அதாவது நம்ம வாழும் மனிதர்கள் நாம வாழும் காலத்துல தெரியாது. 63 நாயன்மார்கள் இப்ப நம்ம பொறுமையா பேசுவோம், 4 பத்தி பொறுமையா பேசுவோம். ஆனா அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி 64 நாயன்மாரா, அதாவது தனி மனித வாழ்க்கை குறைநிலைகள் எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருமே விமர்சனங்கள் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு இந்த கோயில் இன்னைக்கு இந்த அளவுக்கு உலக அளவுல இருக்குதுனாக்கா ஐயார்களாகிய நீங்க தான் மொத்தம் பொண்ணு நின்றுருக்கீங்க. ஆனா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே காரணம், ஐயா அதனுடைய காரணம். நான் இங்க வந்தேன்னா நான் மூலவர் கும்பிடுவது இவருதான் கும்பிட்டு போறேன். நன்மை வணக்கம். தரிசனம் பரிவட்டம் கட்டி அவர்களை திருக்கோயில் சார்பாகவும் கிராமத்தினுடைய சார்பாகவும் வருக வருக என்று அழைத்து அவர்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறப்புற வேண்டும் என்று எல்லாம் அல்ல சக்தி சுந்தர விநாயகப் பெருமானுடைய திருவருள் முன்னிப்பதாக. என்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்திரை எந்தாய் போற்றி, பாகவானாய் போற்றி, அண்ணலே அண்ணாமலையே போற்றி, கண்ணாரவர்களே போற்றி போற்றி. எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரு இதனால் எச்சைக்கும் திருவருளுடைய நன்றியல் நெறியல் எழுந்திய நாடும்
நல் தமிழ் வேந்தனும் விந்து வென்றையுள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் வேண்மையும் படைத்தனன் என்பாராம். எல்லாம் வல்ல காசி விஸ்வநாத பெருமான் மற்றும் காலத்தினால் எழுபுரிகள் காசி விஸ்வநாத பெருமான் வேள்வித்தி முகத்திலே எழுந்தருள்க எழுந்தருள்க இருந்தருள்க நேர்ந்தருள்க நினைவின்படி கண்டருள்க இடையூறவித்தருள்க குபேரமுத்திரை காட்டியவர்கள் எல்லாம் உள்ள காலத்தினாத பெருமானுடைய திருவடி விளக்கி திருமுடி விளக்கி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.